ஹாய், வெல்கம் டு மை சேனல் எல்கேஜி. நம்ம குழந்தைங்கள ஸ்ட்ரோக்ஸ் எழுத வைக்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ரைட் ஸ்லாண்ட் லைன், தென் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்வர்ட் கர்வ் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்ம குழந்தைங்கள எவ்வளோ ஈஸியாக டவுன்வர்டு கர்வ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுத வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்படி தானே? போமா இப்போது? ஓகே, இப்போது நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், தென் ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைனில் காமிச்ச மாதிரியே டவுன்வர்டு கர்வுக்கும் கொஞ்சம் டாட்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பேப்பரில் டாட்ஸ் போட்டு அது மேலே இதே மாதிரி ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகேவா? ட்ரேஸ் பண்ணி, அதாவது டாட்டை மட்டும் அவங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா டவுன்வர்டு கர்வ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது மாதிரி நீங்களும் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை இதே மாதிரி டாட்டை ஒன்று ஒன்றா டவுன்வர்டு கர்வ் அப்படி சொல்லி அவங்கள ட்ரேஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ டாட்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கீழேயும் கொஞ்சம் டாட்ஸ் போட்டிருக்கேன். அப்படி தானே 2 டாட்ஸு நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 2 டாட்ஸ் தான் பார்த்துருந்தோம். அப்படி தானே? இது முடித்ததுக்கப்புறம், அதாவது மேலே உள்ளது முடித்ததுக்கப்புறம் தான் இந்த 2 டாட்ஸில் நம்ம போகணும். ஓகேவா? 2 டாட்ஸ் போகும்போது குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போவாங்க. ஏன்னா ஸ்லீப்பிங் லைனுக்கு நம்ம இந்த மாதிரி தானே பண்ண வச்சுருந்தோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஜம்ப் பண்ணுங்கள், இந்த டாட்லேருந்து அடுத்த டாட்டுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படி சொல்லியே அவங்கள ஜம்ப் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2, 3, 4 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுத வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கையை பிடிச்சி பண்ண வைக்கணும். ஜம்ப் பண்ணுங்கள் பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா அடுத்த டாட் எல்லாமே அவங்க இதே மாதிரி அவங்களாவே பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா? கொஞ்சம் நீட்டாக அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இம்ப்ரூவ் ஆகி, அதாவது இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படி தானே? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அப்படி தானே? நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் டாட் போட்டு அவங்கள பண்ண வச்சிங்கன்னா என்னால் 100% சொல்ல முடியும், அவங்க கண்டிப்பாக நீட்டாக அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ குட்டியாக போடுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் குட்டியாக போடுவாங்க குழந்தைங்க. நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் அதாவது நீங்கள் இந்த 2 டாட்ஸ் பெருசாக கொடுக்காம எழுத வச்சிங்கன்னா அவங்க குட்டியாக இருக்கும் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பெருசாக. புரிஞ்சுதா? இப்போ எல்லாம் போடும்போது அவங்க நீட்டாக போடணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் அவங்கள எழுத வச்சா அவங்க கை அதுக்கே அப்படியே அடாப்ட் ஆகிரும். புரியுதா?